மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அதற்கு அர்த்தமாம். 6ஆம் மணி வேளையிலிருந்து 9ஆம் மணி வேளை ஒரு சூரிய கிரகணம் போல ஒன்று நடந்தது. உலகமெங்கும் காரிருள் ஏற்பட்டது. எல்லாரும் பயந்துட்டாங்க. பார்த்துக்கோங்க, ரோமில் அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம தான் உலகத்திலேயே பெரிய அதிகாரம். ஆனால் அவங்களை விட ஒரு பெரிய அதிகாரம் கடவுளுடைய அதிகாரம். கடவுள் அனுமதித்ததனால்தான் அந்த ரோம அதிகாரம் இருந்தது. கடவுள் கொஞ்சம் தன்னுடைய அதிகாரத்தை காட்டிய போது அவர்கள் அச்சப்பட்டார்கள். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகன் கஷ்டப்படுவதை கடவுள் பார்த்து கொள்ள முடியாமல் தடுமாறிய போது கடவுள் இந்த உலகத்தில் அந்தகாரத்தை கொண்டு வந்தார். முதல் வசனம் மை ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டார், அப்பா பிதாவே. கடைசி வசனம் பாருங்க, அப்பான்னு கூப்பிடுகிறார், பிதாவே. நடுவில் இந்த இடத்துக்கு வரும்போது மை காட் மை காட் என்று சொல்லுகிற போது அப்பா என்கிற உறவு வரவில்லை. ஆனால் கடவுள் அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த மார்க்கு சுவிசேஷத்திலும் இந்த செய்தி வருகிறது. ஆண்டவர் இந்த 4ஆம் வசனத்தை சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் இதுவே ஆண்டவருடைய கடைசி வார்த்தையாக வருகிறது. மற்ற சுவிசேஷத்தில் தான் அடுத்த 3 வசனம் வரும். பார்த்துக்கோங்க, நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்தை படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கடைசியாக சொன்ன வார்த்தையே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த மார்க்கு சுவிசேஷத்துக்கு முக்கியமான சங்கீதம் என்னன்னு கேட்டிங்கன்னா 22ஆம் சங்கீதம். அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை முடிக்கிற போது 22ஆம் சங்கீதத்தை வைத்து முடிக்கிறார். இந்த 22ஆம் சங்கீதத்தில் தான் இந்த வசனம் வருது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதுலேயும் நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்தை படித்தீங்கன்னா படிப்படியாக அவரை கைவிட்டு கொண்டே வருவார்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா மார்க்கு 3ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்தில் எனக்கு சகோதரன் யார்
எனக்கு தாயார் யார் அப்படின்னு சொல்லுகிற போது நிறைய நேரம் ஆண்டவர் இவர்களை கைவிட்டது போல நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எனக்கு தாயாரும் இல்லை, எனக்கு சகோதரர்களும் இல்லை, அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், அவர்கள் இப்போ எனக்கு எதுவும் செய்வதில்லை, நான் அவர்களிடத்தில் இனி எதையும் எதிர்பார்க்க முடியாது, என் குடும்பத்தில் நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க, மார்க் 6ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா ஊரில் கைவிடப்பட்டார். இந்த இதில் கப்பர்நகூமில் அவருடைய சொந்த ஊரில் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி அற்புதங்கள் செய்யும்போது அவர்களை தள்ளி போட்டார், கேவலமாக பேசினாங்க. தச்சன் மகன் அல்லவா, மரியாள் மகன் அல்லவா அப்படின்னு சொல்லுகிற போது தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனம் அடையான். எனக்கு வெளியில் நிறைய பேர் இருக்காங்க, சொந்த ஊரில் ஒரு ஆள் கிடையாது, சொந்த வீட்டில் யாரும் கிடையாது என்று சொல்லுகிற அதே இது மார்க் 14ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துக்கு அப்புறம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆண்டவருடைய சீஷர்கள் ஓடி போனார்கள், எல்லாரும் போயிட்டாங்க. பார்த்துக்கோங்க, ஒருத்தர் கூட இங்கே இல்லை. இந்த வசனம் கடவுளும் கைவிட்டார். பார்த்தீங்களா, படிப்படியாக தன்னோடு கூட இருப்பார்னு நினைத்த கடவுளும் ஒரு சணம் ஒரு நொடி கடவுளை கைவிடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே கைவிடப்பட்ட ஒரு கடவுளாக நிற்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, கைவிடப்பட்ட மனிதர்களுக்கு, இந்த உலகத்தில் ரொம்ப கைவிடப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையாகிறார். கடவுளே கைவிடப்பட்டிருந்தார், நான் எந்த மூலைக்கு, நான் இப்போ எப்படி என்று ஆறுதல் பட்டு கொள்வது. சில நேரங்களில் நம்ம கடவுள்கிட்ட என்னை ஏன் கைவிட்டீங்க, என்னை ஏன் இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அமைதியாக இருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நானே கைவிடப்பட்டவன் தான், நானே உங்களை மாதிரி ஒரு நேரத்தில் கைவிடப்பட்டு தான் நின்றேன் என்று சொல்லுகிற போது, கைவிடப்பட்டவர்களுக்குத்தான் கைவிடப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். நான் ஐயராக வந்த புதுசில் என்னுடைய குடும்பத்தில் ஒரு கொடிய மரணம் நடந்தது. அப்போ கோயிலில் எல்லாரும் அரண்டு போனாங்க. பார்த்துக்கோங்க, அந்த மரணத்தை பற்றி நினைக்கக்கூட பயமாக இருக்கும். அது நடந்த நேரம், அது நடந்த விதம். அப்புறம் எங்கள் சபையில் எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி, எது இது அவருடைய குடும்பத்தில் ஏன் நடந்துச்சு, இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கும் அர்த்தம் தெரியல. அது நடந்த பிறகு நான் எங்கள் சபையில் எங்கெங்கே யாருக்காவது துக்க வீடு வரும்போது அவங்களுக்கு ஜெபம் பண்ண போகும்போது அழுதுகிட்டு இருக்கிறவங்க என்னைய பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கு நடந்ததை பார்க்கும்போது இது ஒன்றும் இல்லையா அப்படிம்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பார்த்துக்கோங்க, நான் ஆறுதல் சொல்ல போவேன், அவங்க என்னைய பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கு நடந்த கொடுமை இல்லை, இது என்னையா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ கூட கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், இதுக்காகத்தான் எனக்கு குடும்பத்தில் இவ்வளவு நடந்துருச்சா? இப்படி எல்லாருக்கும் அவங்களில் ஒருவனாக நான் நிற்கிறதுக்குத்தான் அப்போ நான் கைவிடப்பட்டேன்னா. பல நேரங்களில் நாம் கைவிடப்படுகிறது கூட ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாக இருக்க முடியும் என்பதையும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு நேரத்தில் நிற்கதியாக யாரும் இல்லாமல் கைவிடப்பட்டதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நேரத்தில் கைவிடப்படுகிற அனுபவம் இருக்கும். ஆனால் இந்த 22ஆம் சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதனுடைய ஆரம்ப கட்டம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி கைவிடுகிறார், எப்படி நாய்களைப் போல சுற்றி கொள்ளுகிறார்கள், எப்படி ஆண்டவருடைய உடையை பங்கிடுவார்கள், எப்படி அவர்கள் ஆண்டவருடைய எலும்புகளை நொறுக்குவார்கள், எல்லாம் போட்டுட்டு கடைசியில் இவைகள் மூலமாக உலகில் உள்ள எல்லாரும் உண்மை அறிந்து கொள்வார்கள், உலகில் உள்ள எல்லாருக்கும் ஆண்டவருடைய ரட்சிப்பு வரும் என்று நம்பிக்கையோடு வருகிற ஒரு இதை இந்த சங்கீதத்தில் பார்ப்போம். இந்த வசனமே 22ஆம் சங்கீதம்.
இப்பொழுது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது நிறைவு நம்பிக்கையோடு இருக்கும். நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் போர்டிங்கில் விட்டாங்க பார்த்துக்கோங்க. அந்த போர்டிங் ஸ்கூலுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு 300 மைல் இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் அப்போ சின்ன பையனாக இருந்தேன். அந்த போர்டிங் ஸ்கூலில் எனக்கு யாருமே தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன பையனாக நான் போய் சேர்ந்தேன். நாள் தான் நான் நினச்சேன், இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், யாருமே தெரியலையேன்னு. அன்றைக்கி நான் கிளாஸுக்கு போனேன் பார்த்துக்கோங்க. அந்த கிளாஸ் போனோன்னே முதல்ல ஒரு சார் வந்தார், டேவிட் சார்னு. இங்கேயும் நிறைய ஆசிரியர்கள் இருக்கீங்க. அவர் என்னை முகத்தை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு நான் புது ஸ்டூடெண்ட்டுன்னு. உடனே கூப்பிட்டு கேட்டார், புதுசா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். எங்கள் ஊரை சொன்னேன். உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டார். எங்கள் அப்பா பேரை சொன்னேன். அவர் மகனா நீ? உங்கள் அப்பா நான் எவ்வளோ ஃப்ரெண்டு, உங்கள் அப்பா எப்படி இருக்காரு, உன்னை விட வந்தாரா, அடுத்த தடவை வரும்போது என்கிட்ட கட்டாயம் காட்டுப்பா, உனக்கு எதுனாலும் என்கிட்ட வந்து கேளுன்னாரு. நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தன்னா ஒரு நிமிஷம் ஒருத்தர் தான், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே இருக்கார், அப்படியே நம்பிக்கை வந்துருச்சு பார்த்துக்கோங்க. இனிமேல் நம்ம எஸ்எஸ்எல்சி வரைக்கும் இங்கே படிச்சிடலாம். அப்புறம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு தான் சொன்னாங்க, எந்த புது ஸ்டூடெண்ட் வந்தாலும் அவர் இப்படி தான் சொல்லுவார் அப்படின்னாங்க. அது வேறு விஷயம். ஆனால் வந்த நம்பிக்கை வந்தது தான் பார்த்துக்கோங்க. அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு அந்த ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும். அவர் வேணும்னு செய்கிறதில்ல. அந்த காலத்தில் பெரியவங்களாம் ஒரு முரட்டு வைத்தியம் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இந்த காலத்தில் தான் சாதா வைத்தியமெல்லாம் வந்துருக்கு. அவர் நமக்கு ஒரு முரட்டு வைத்தியம் பார்த்துருக்காரு. அப்படித்தானே இல்லையா அந்த இதில்? ஆனால் கூட நான் நினைப்பேன், ஆண்டவர் சிலுவையில் நமக்கு இந்த இடத்துல ஒரு முரட்டு வைத்தியம் பார்க்குறாரு பார்த்துக்கோங்க. என்னன்னு கேட்டால், கைவிடப்படுகிற இந்த உலகத்தில் நீதிக்காக நிற்கிற 1000 கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் மற்றவர்களுக்காக பாடுபட்டு கைவிடப்பட்டவர்கள் கோடி பேர் இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க. காரணம் இல்லாமல் சில நல்ல காரியங்கள் செய்ய போய் அனாமத்தையாக கைவிடப்பட்டவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். சில நல்ல இயக்கங்களுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து யாருமே இல்லாமல் கைவிடப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஆன்சர், ஒரு பதில், ஒரு அடையாளம். அவர்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால், நாம் கைவிடப்பட்டாதான், ஆண்டவருக்காக கைவிடப்பட்டாதான், ஆண்டவருடைய காரியங்களுக்காக கைவிடப்பட்டாதான், ஆண்டவர் வரும்போது நம்முடைய சந்திப்பு இனிமையாக இருக்கும். பார்த்துக்கோங்க, ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போதே எப்படி கூப்பிடுவார்னா, நீங்கள் தானே பிரதர், நம்மளை போல கைவிடப்பட்டவர்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். சிஸ்டர், நீங்கள் நம்மளை மாதிரி கைவிடப்பட்ட சிஸ்டர், எனக்கு தெரியும். ஆண்டவர் எல்லாம் பார்க்கிறார். கைவிடப்பட்டவர்களுடைய நேரம் வருகிற போது ஆண்டவர் தன்னோடு அடையாளப்படுத்துகிறார். அந்த நேரத்தில் சிலுவையில் நம்முடைய ஆண்டவர் கைவிடப்பட்ட ஆண்டவராக தன் தந்தையை பார்த்து கூக்குரலிட்டார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.